இனி அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தவேகாவின் முதல் மாநில மாநாட்டுக்கான தேதியை இன்று அறிவிக்கிறார் விஜய். குறுகிய காலமே இருப்பதால் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி நடத்தப்படுமா என எதிர்பார்ப்பு. மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவை தொடர்ந்து விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு. மது ஒழிப்பில் நம்பிக்கை இருந்தால் வரலாம் என்றும் பேட்டி. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அதுவும் வரலாம். திமுகவை மிரட்டுவதற்கோ அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கோ மாநாடு நடத்தவில்லை. கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஒருத்தர் சொல்றான், இந்த மாநாடு போடுறது திமுகவை மிரட்டுவதற்காக. ஏன் மிரட்டணும்? அப்பதான் பார்கெயின் பண்ண முடியும், பேரம் பேச முடியும். எதுக்கு பேரம் பேசணும்? கூடுதலா சீட்டு வாங்குறதுக்காக. இது ஒருத்தனுடைய கருத்து. சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தவறான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சஸ்பெண்ட். மேலும் பணியில் தொய்வாக இருந்த அங்கன்வாடி மைய பணியாளர் மற்றும் 2 சமையலர்கள் பணியிட மாற்றம். சென்னையில் போதையில் பாலிடெக்னிக் மாணவர் உள்பட 2 பேரை தாக்கிய பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு. வீட்டில் வேலை பார்க்கும் 2 பேர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாலை பணிக்கு பூமி பூஜை செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி போராட்டம். 4 மணி நேர சாலை மறியலுக்கு பிறகு அனுமதி அளித்த காவல்துறையினர். இனிப்புக்கும் காரத்திற்கும் வெவ்வேறு GST விகிதம் இருப்பதால் கணினியே குழம்புவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் கருத்து. GST கவுன்சிலில் பேசுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் புதிய தமிழகம் மற்றும் தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தினரிடையே மோதல். அடிதடியை தொடர்ந்து தடியடி நடத்தி விரட்டியடித்த காவல்துறையினர். நெல்லை பாளையங்கோட்டையில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார். போக்சோ வழக்கில் 2 ஆசிரியர்கள் கைது. 70 வயதிற்கும் மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வரி பகிர்வை மத்திய அரசு முறையாக பின்பற்றவில்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. விரிவான விவாதம் நடத்த தமிழ்நாடு உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம். கேரள முதலமைச்சரை சந்தித்த மலையாள திரையுலகின் மகளிர் குழுவினர். திரைத்துறையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தல். தன்னை விவாகரத்து செய்ய ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவு செய்ததாக மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. தன்னை சந்திக்க ஜெயம் ரவி மறுத்த நிலையில் 2 குழந்தைகளுடன் தவித்து வருவதாக ஆதங்கம். தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றார் தமிழக வீராங்கனை அபிநயா. 9 பதக்கங்களுடன் பட்டியலில் முதலிடத்தில் இந்தியா. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடைபெற்ற முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான தேதியை நடிகர் விஜய் இன்று அறிவிக்க உள்ளார்.
விஜயின் கட்சியை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் அண்மையில் அங்கீகரித்தது. கட்சியின் முதல் மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் முனைப்பு காட்டி வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி மாநாடு நடத்த பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தவேக முதல் மாநாட்டு அறிவிப்பை இன்று விஜய் வெளியிட உள்ளார். மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய குறுகிய காலமே இருப்பதால் விக்கிரவாண்டியில் 23ஆம் தேதி மாநாடு நடக்குமா அல்லது தள்ளி போகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய கட்சி இப்போது என்ன ஆனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படத்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் தேனியில் பார்த்தனர். தேனியில் உள்ள திரையரங்குக்கு வந்த அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. நடிகர் சரத்குமார், இயக்குனர் பொன்ராம் ஆகியோரும் திரையரங்குக்கு வருகை தந்து விஜயின் கோட் படத்தை பார்த்தனர். பொன்ராம் இயக்கத்தில் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் இணைந்து படம் நடிக்க உள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் படத்தை பார்த்து ரசித்தனர். விஜயின் கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக தன்னுடைய தந்தை விஜயகாந்தை காட்சிப்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விஜய் பிரபாகரன் தெரிவித்தார். தேனியில் செய்தியாளரிடம் பேசிய அவர் தன்னுடைய தந்தைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாகவே விஜயின் கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அவரை காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இது ஒரு ட்ரிபியூட். இன்னைக்கு செந்தூர பாண்டியிலிருந்து இந்த பாசமும் பந்தமும் தொடர்ந்துட்டு இருக்கு. விஜய் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்ஏசிக்கு அவருக்கும் கேப்டனும் தொடர்ந்துட்டு இருக்கு. 47 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு குடும்ப ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறோம். நிரப்புறது வைக்கிறதுலாம் எதுவும் இல்லை. தான் 53 ஆண்டுகளாக ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது குறித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வியந்து பாராட்டியதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தன்னை உருவாக்கிய காட்பாடி தொகுதியை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டுள்ளதாக கூறினார். இதற்காக தொகுதி மக்களிடம் நன்றியை மட்டும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். சமீபத்திலே வந்ததற்கு தெரியும். அவர் கொஞ்ச நேரம் என்னோடு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது என்னை கேட்டார், நீங்கள் எவ்வளவு நாள் அமைச்சர் என்றார். நான் சட்டமன்றத்தில் அமைச்சராகவும் எதிர்கட்சியிலும் மொத்தமாக சேர்த்து 53 வருஷம் உட்கார்ந்திருக்கிறேன். மகிழ்ச்சி போயிட்டார். சிவகங்கையில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தவறான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த வகையில் ஆய்வுக் கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சோமதாஸ் அமைச்சர் உதயநிதியிடம் தவறான தகவல் அளித்ததாக தெரிகிறது. இதுகுறித்து நிகழ்விடத்திலேயே சம்பந்தப்பட்ட நபரிடம் தொலைபேசியில் பேசிய போது தவறான தகவல் அளித்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திமுகவை மிரட்டுவதற்காக விசிக மாநாட்டிற்கு அதிமுகவை திருமாவளவன் அழைத்திருக்கக்கூடும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் எனவும் விஜய்க்கு எல் முருகன் அறிவுரை கூறினார். அவரோட திமுக அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம், அல்லது அந்த டிமாண்ட் அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். இது திமுகவை மிரட்டுவதற்காக, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக, யுக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை அழைப்பதில் ஒரு பயனும் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு என்று பேசுவதில் பயன் உண்டா என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லை ஒளிஞ்சிருந்ததா? நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் இருக்குமா இருக்காதா? அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது? எங்க அண்ணன் சொல்ற கருத்து சரி, அது யார் கூட இருந்துகிட்டு செய்யறது? திமுகவை மிரட்ட மாநாடு நடத்துவதாக கூறுவதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது குறித்து விழுப்புரத்தில் திருமாவளவன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், மாநாடு நடத்துவதற்கு உடனடி காரணம் கள்ளக்குறிச்சி சாராய மரணம்தான் என்றார். ஒருத்தர் சொல்றான், இந்த மாநாடு போடுறது திமுகவை மிரட்டுவதற்காக. ஏன் மிரட்டணும்? அப்பதான் பார்கெயின் பண்ண முடியும், பேரம் பேச முடியும். எதுக்கு பேரம் பேசணும்? கூடுதலா சீட்டு வாங்குறதுக்காக. இது ஒருத்தனுடைய கருத்து. இன்னொருத்த கருத்து, அவர் அனிதாவை பார்க்கிறாரு, அதனால அதிமுகவும் வரலாம்னு சொல்லி அழைக்கிறாரு. இது அரசியல் கணக்குகளோடு முடிச்சு போட்டு ஆளாளுக்கு கருத்துக்களை சொல்லுகிறார்கள்.